இப்போ சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு தனுஷை திட்டி என்ன லாபம்? முதல்ல இது சிவகார்த்திகேயன் வேலை, சிவகார்த்திகேயன் தான் இதெல்லாம் தூண்டி விடுறாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. அதற்கு அவசியம் இல்லைங்கிறேன் நான். இப்போ சிவகார்த்திகேயன் படத்தை தனுஷ் தட்டி பறிச்சாருன்னா அவருக்கு ஒரு கோபம் வரலாம், அல்லது சிவகார்த்திகேயனை ஒழிச்சிடணும்னு தனுஷ் வெளிப்படையாக இறங்கி ஒரு வேலையை பார்க்குறாருன்னா சிவகார்த்திகேயன் கோபப்படலாம். அப்படி ரெண்டுமே இங்கே இல்லை. அவருடைய பாதையை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு, இவருடைய பாதையை நோக்கி இவர் போயிட்டுருக்காரு. ரெண்டு பேரும் எங்கேயாவது சந்திச்சுட்டா கை குலுக்கி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் எல்லாருமே. ஒரு காலத்தில் தனுஷும் சிம்புவும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வந்துடுச்சு. தனுஷை பார்த்தா அவர் ஒரு பெரிய சிவபக்தராக நெத்தியில் பட்டையை போட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு, சிம்புவை பார்த்தா அவர் பெரிய சிவபக்தராக அவர் ஒரு பட்டையை போட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவனை ஒழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணுங்கிற எண்ணமே கிடையாது. உன் வாழ்க்கை உனக்கு, என் வாழ்க்கை எனக்குன்னு அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது அது இன்னொரு நடிகர் தான் காரணம்னு ஒரு பழியை போடுறது இருக்குல்ல, அது இங்கே தொடர்ந்து நடக்குது. அது இந்த பொழுதுபோகாத ரசிகர்கள் அல்லது ஏதோ ஒன்று சொல்லி இந்த சமூகத்தில் வந்து ஒரு பதட்டத்தை எப்போவுமே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் சொல்கிறதா இருக்குமே தவிர இதில் உண்மை இருப்பதற்கு துளி கூட வாய்ப்பு இல்லை.